கொடுங்க இன்னும் கொடுங்க. ஃபியட் லினியா 2016. ஸோ இதை தான் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியை வந்து டீசல் வண்டி. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சீம்ஸ் குட். அதாவது எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது இட்ஸ் அப்லி குட். ஸோ கொஞ்சம் பாலிஷ்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும் ஆன் ஓவரால். அப்படியே வந்துடுது. ஸோ இந்த ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா பஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா கிராஸ் பண்ண நல்லா நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இந்த லைட்டாக இந்த இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ராட்சாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஓகே பார்ட் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிமார்க்கபிள் இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் டென்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட் டு ஹேப்பன். நார்மலாக இந்த குரோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல உடஞ்சிருக்கும், இதில் எல்லாம் உடையில. அதே மாதிரி சில பேர் அதை ஒட்டியிருப்பாங்க, சரியாக ஒட்டியிருக்க மாட்டாங்க. இது நீட்டாக ஒட்டியிருக்காங்க. ஸோ தட்ஸ் குட். ஸோ இந்த இடமும் நல்லா இருக்குது. நான் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியட் லினியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து செகண்ட் ஸ்காரில் ப்ராப்ளம் இருக்குமோ அதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஓவரால் எல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியரு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அந்த பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிடிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு செகண்ட் ஸ்கார் அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அந்த ஆஸ்தெட்டிக் லெவல் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இவங்க வெளியில் வச்சு அடிச்சிருக்காங்க, இவங்க வெளியில் கொடுத்து அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. சரிங்களா? ஸோ டீசெண்டாக இருக்குது பெயிண்ட் அடிச்சுக்கிறது. ஸோ தட் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பஃபி பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டாவது இந்த கோம்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இதுதான் ஆல்ரெடி இந்த செல்லில் சொல்லிட்டாரு, இது கொஞ்சம் லாக் ஆகலை சார் அப்படின்னு. இட்ஸ் ஓகே. இது ஏதாச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்லேருந்து வாங்கி போனோம், இல்லை புதுசு வாங்கி போட்டால் இது ஓகே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாப்பிங் பாயிண்ட் கிடையாது. பட் ஆஸ்தட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஏன்னா இது வெளியில் வர்றதுனால. ஸோ இதை மட்டும் நம்ம மாற்றி விட்டுருக்கோம். ஸோ அகைன் இந்த சைடு ஆல்சோ குட், ரொம்பலாம் நீட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்டீரியர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ இன்டீரியர் பார்ட் பார்க்குறேன், இப்படி பண்ணுங்க. இன்டீரியர் பார்ட்டை பொறுத்தவரையில் ஸ்டேரிங் சைடு, தென் டேஷ்போர்டு, தென் சென்ட்ரல் கன்சோல் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸோ இது மட்டும் தான் அவர் சொல்லியிருந்தார், இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள் லூஸாக இருக்குது, இது ஓகே. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆம்ரெஸ்ட் இருக்குங்களா, இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இன்கம்ப்ளீஷன் இருக்குது. ஸோ இதுவுமே இந்த செல்லில் சொல்லிட்டார் நம்மக்கிட்ட. ஸோ இட்ஸ் ஓகே. இதெல்லாம் வந்து ஸ்டாப்பிங் பாயிண்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் நாமளே கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸு, இதுக்காக நம்ம இந்த காரை வேண்டான்னு சொல்கிறதுக்கெலாம் எந்த ரீசனுமே கிடையாது. ஓவராலாக எக்ஸ்டீரியர் ஓகே. க்ளோப் பிளக்லாம் நல்லா பக்காவாக லாக் ஆகுது. மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ ஃபைன். அதே மாதிரி சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. திஸ் ஆல்சோ குட். ரூஃப் லைனரும் நல்லா நீட்டாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, இது அதுக்கெலாம் இல்லை, நீட்டாக க்ளீனாக இருக்குது. சன்வைசரும் நல்லா இருக்குது, லைட் ஓகே. ஓகே, லைட்லாம் இருக்குது. தென் ஓவரால் டோர் எல்லாமே ஓகே தான். பேக் சைடுமே வந்து பார்த்தோன்னா குட். இன்டீரியர் பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா டீசெண்டாக இருக்குது, எந்த விதமான வந்து பார்த்தோன்னா ஃப்ளாஸ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. குவைட் குட். ஓகே. ஸோ வி கம்ப்ளீட்டட் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர். ஸோ ஐ எம் கம்ப்ளீட் ஓகே எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர். Now let's move on engine part. So before that let me go through the tire side. இது 2018 இந்த டயர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயரை பொறுத்தவரை இதோட லைஃப் முடிஞ்சிச்சு, டயர் மாற்றி தான் ஆகணும். ஆனால் தேஞ்சது எதுவுமே வந்து அன்னியமான தேயில்லை. ஸோ தட் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. இந்த சைடு பார்த்துரு, இது பிரிட்ஜ்ஸ்டோன். அது லெட் மீ செக் இட் அவுட், வாட் இஸ் தட். இதுவும் பிரிட்ஜ்ஸ்டோன் தான். ஸோ பேக்கில் இருக்கிற ரெண்டு டயருமே பிரிட்ஜ்ஸ்டோன்.
பிரிஸ்டோல் டயர் ஓகே தான், அதாவது பிரிஸ்டோல் கம்பெனி ஓகே தான், ஆனால் தேஞ்சிடுச்சு, அதோட லைஃப் முடிஞ்சிடுச்சு. ஸோ டயர் மாற்றி தான் ஆகணும். ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஆயில் ஃபில்டர்ஸ், டீசல் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கும். வண்டி ஏடிஎஸ் வண்டி. ஓவரால் இன்ஜின் பே டீசெண்டாக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை ஏர் ஃபில்டரும் கண்டிப்பாக நம்ம மாற்றிடணும். பொதுவாக நீங்கள் யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர்ஸ்லாம் எல்லாமே கம்பல்சரி மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா குட் ப்ராக்டிஸு. ஸோ இப்போதைக்கு நான் இதில் போட்டுறேன். ஸோ என்னோடய கஸ்டமர் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் இந்த ஃபில்டர்ஸை மாற்ற சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபியட்டோட ஃபில்டர்ஸ் கிடையாது. ஏன்னா ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபில்டர்ஸ் அது ஏர் ஃபில்டராக இருந்தாலும், ஆயில் ஃபில்டராக இருந்தாலும், இல்லை ஃபியூல் ஃபில்டராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கியர் பாக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை, ஆயில் சீப்பேஜஸும் எதுவும் இல்லை. அண்டர் சேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இல்லை கண்டிப்பாக அண்டர் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்ட் கோட்டிங் கொடுக்கணும், ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் கோட்டிங் ஒன்று கொடுக்கணும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்குது. வண்டி ஃபியட் லினியா. இந்த வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். டீசெண்டாக ஸ்டார்ட் ஆகுது, ஒன்றும் லேட் ஸ்டார்ட்லாம் இல்லை. இந்த வண்டி சிக்னல் ஆஃப் ஆகும், இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது ஆஃப் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனை இதில் வராது. சரி, சஸ்பென்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் ஒரு நல்ல ஃப்ளாட் ரோட்டில் போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல போகும்போது தான் கொஞ்சம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் ஆகுது. ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% டிஸ்கவுண்ட் தரும், காசு கிடைக்கும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபேக்ட் யூஸ்டு கார்ன்றதுனால சஸ்பென்ஷன்லாம் மாற்றிருப்பாங்க. அதனால் மாற்றின சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம். பட் ஐ ஆம் அக்செப்டிங். ஸோ இந்த சஸ்பென்ஷன் இஷ்யூஸ் சொல்லி நான் ரிஜெக்ட் பண்ண விரும்பல. ஸ்டேரிங் மட்டும் லெஃப்ட் சைடில் புல் பண்ணுது. வண்டி ஸ்டெபிலிட்டியில் ஓகே தான். கியர் ஷிஃப்டிங் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாலாம் இல்லை, பட் அக்செப்டபிள் லெவலில் இருக்குது. ஸோ ஏசி வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் அதில் கொஞ்சம் டெஃபிஷியன்சி இருக்க தான் செய்யுது. சில்னஸ் போதில் சில்னஸ் வச்சுருக்காங்களா பாருங்கள். என்ன மாடல்? மோடு ஆட்டோ. சரி, எதுவும் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் எதுவும் இல்லை டேஷ்போர்டில். ஃபர்தர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே தான். ஓவராலாக வந்து பார்த்தோன்னா வண்டி பிக்கப், ஸ்பீட் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி, பிரேக். ஒன்லி திங் இஸ் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை மட்டும் சரி பண்ணிட்டா இன்னும் பெட்டராகிடும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி லேட் ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், லேட் ஸ்டார்ட் ஆச்சு. பார்ப்போம். 1.3 மல்டிஜெட் இன்ஜின். ரீட் ஃபால்ட் கோட். எலக்ட்ரானிக் கீ இஷ்யூ இருக்குது, கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குது சார் இந்த வண்டியில். ஆஃப் பண்ணுறேன், இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது நார்மல் ஸ்டார்ட் தான். இந்த எலக்ட்ரானிக் கீ இஷ்யூங்கிறது எவரி ஆஃபன் வரதில்லை, எப்போச்சும் டைம் வருது. இப்போலாம் எதுவும் வரல அந்த ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனால தான் வெஹிக்கிள் பக்காவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு நோட்டபிள் இஷ்யூவான்னு கேட்டால் எஸ், நோட்டபிள் இஷ்யூ தான்.
ஹலோ வியூவர்ஸ், இந்த ஃபியட் லினியா இதை தான் நம்ம இன்றைக்கி எவால்வ் பண்ணினோம். கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு இதில் பற்றின இன் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்கலாம். எப்படி இப்போ நான் இந்த டெக்னிக்கலாக நான் எவால்வ் பண்ணினேன், அந்த எவாலுவேஷன் பண்ணிட்டு அவருக்கு இன்புட் கொடுத்தேன். என்னோட எவாலுவேஷன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னோட இன்புட் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்தராக என்ன சென்னை கார்டெக் வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. சார் சொல்லுங்கள் சார், நாங்கள் இந்த வண்டியை நான் எவால்வ் பண்ணின விதம் எப்படி உங்களுக்கு இருக்குது, அதோட நான் கொடுத்த உங்களுக்கு இன்புட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொடுத்ததில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா மைக்ரோ லெவலில் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருங்க. எல்லா பார்ட்ஸும் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் உள்ளார் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் சரி, அவுட்லுக்கையும் சரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்தது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக இந்த காரை நான் இப்போ வாங்க போகிறேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இன்புட் கொடுத்தேன் சார், என்ன காஸ்ட்டுக்கு வாங்கலாம், இதுக்கப்புறம் என்ன செலவு இதை பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்புட் கொடுத்தேன். அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அது கரெக்டாகவும் நீங்கள் சொன்னது, ஏன்னா நம்மளும் ரியலைஸ் பண்ணதில் ஓகே இதை மாற்றணும் அப்படின்னு நம்ம மைண்டில் நினைக்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஓகே, அது இல்லாமல் எனக்கு தெரியாத விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. கிரேட் சார். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஸோ இதுக்கு கூட நான் வந்து இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர்கிட்ட தான் வாங்குகிறோம். நான் அந்த டீலர் பற்றி சொல்கிறேன். நான் நார்மலாக காஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். காஸ்ட்லாம் நீங்கள் அந்தந்த டீலர்கிட்ட காஸ்ட் நெகோஷியேட் பண்ணுறது உங்களோட பொறுப்பு. நான் ஏன் இந்த டீலர் பற்றி சொன்னேன், ஏற்கனவே டீலர் பற்றி சொல்லியிருக்கேன், இது ரெண்டாவது டீலர் பற்றி சொல்கிறேன். இந்த டீலர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் ஒரு எக்ஸ்பிரஷனு. இவர் எங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வண்டியை விட்டுட்டு கீழே கொடுத்துட்டு போயிட்டார். கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சார், ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமா சார்? 1.5 மணி நேரம் இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம். ஈவன் நான் கார் ஸ்கேன்லாம் கூட பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, கம்ப்ளீட் கார் ஸ்கேனிங்லாம் பண்ணினேன். இந்த டீலர் எந்த கேள்வியும் கேட்கல, அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். மற்ற இடத்துல சார் ஏன் சார் ஸ்கேன் பண்ணுறீங்க, எதாவது கார் ஆகிடும் சார், இதோட நிறுத்திங்க சார், ஸ்பீடு ஓட்டாதே. நான் இந்த வண்டியை நல்லா 90 km/h நான் ட்ரைவ் பண்ண நல்ல டிஸ்டன்ஸ் ஓட்டணும். அதனால நான் இந்த டீலரை நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து வண்டியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கார் டீலரை வந்து பார்க்கலாம். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், காஸ்ட்டுக்கு நான் எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேட்டையும் கமிட் பண்ணி கொடுக்கல. அது எல்லாமே நீங்கள் தான் பேசணும். ஈசிஆர் ரோடு, நீலாங்கரை. ஸோ அந்த யங்ஸ்டர் தான் ஒரு ப்ரொப்ரேட்டர். நான் அந்த யங்ஸ்டரையும் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ தட் நீங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரை பார்த்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த யங்ஸ்டர் தான் மிஸ்டர் ரித்திக்கு சுகன் டாஸே. ஸோ சார் வாழ்த்துக்கள், நீங்கள் மேலே மேலே வளர்கிறதுக்கு ரொம்பவே நல்லாவே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களுக்கு. சரியா? ஸோ நான் எங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை ரீச் பண்ணாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி இப்போ எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி நல்லாவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் பண்ணுங்கள். இப்போ சுகன் டாஸ் இருக்கிற காசை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். ஸோ இதை நான் வந்து இதெல்லாம் நான் ஆக்சுவலி வந்து சேல்ஸ் பர்சன் கிடையாது. இங்கே வந்தேன், எனக்கு கன்வின்ஸிங்காக இருந்தது அவருடைய அப்ரோச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷோயிங் ஆஃப் இஸ் என்னென்ன கார் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ யாராச்சும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கார் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாக் எடுக்கணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் வியூவர்ஸ்.